இந்த செக்மெண்ட்டில் யூடியூப்பை வந்து மணி பர்ஸ்பெக்டிவ். அவர் ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். ஐ கேன் லிட்ரலி சி பீப்பிள் ஆர் ஷிஃப்டிங் டுவோர்ட்ஸ் இன்ஸ்டாகிராம். நான் என்ன ஃபீல் பண்ணேன், டிக்டாக்னு ஒன்று பேன் ஆகாமல் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமுடைய அல்காரிதமும் யூடியூபுடைய அல்காரிதமும் லைஃப்பில் ஒரு விஷயம் தொலைச்சா கிடைக்காதுன்னா சக்ஸஸ் உடைய டேஸ்ட்டை விட நிறைய ஃபெயிலியருக்கு அப்புறம் ஹே எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸ்பிளைனிங் வாசஸ் வித் பாலாஜி சிவபிரகாசம். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல ஒரு யூடியூபர், ஒரு ஃபுட் ரிவ்யூவர், ஆல்சோ அன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜப்பாண்டி பாய். இந்த செக்மெண்ட்ல யூடியூப்பை வந்து மணி பர்ஸ்பெக்டிவா பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் ஐடியாஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக் எனக்கும் சரி, வியூவர்ஸ்க்கும் சரி. ஆனால் அகெயின் நான் சொன்ன மாதிரி எவ்ரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் யூடியூப்லேருந்து வந்திருக்கும்ல, அதாவது கூகுள்லேருந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். ஆமாம். ஸோ அந்த இன்கமோட ஃபீல் எப்படி இருந்தது? அதை பார்த்தோன்னே வீட்லேயும் சரி, ஐ மீன் எல்லாருக்கும் ஒரு ஹோப் வந்துருக்கும்ல, அந்த ஃபீலிங் பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணலாம். அது எல்லாருமே சொல்கிறது தான், நல்லா இருந்துச்சு. பட் அதை எப்படி நாங்கள் ஃபீல் பண்ணோன்னா, ஆன்லைனில் தான் வருது, ஆன்லைன்லேயே செலவு பண்ணிருக்கலாம். பட் நான் அதை போயிட்டு ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வந்து அதை கேஷாக கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் அது ஒரு வீடியோ போட்டோம். அவர் ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். நான், ரமேஷ், டோனி சொன்னேன் இல்லையா, 3 பேர் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டோம். எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஆப்வியஸ்லி என்னதான் நம்ம பேஷன் பிடிச்சி பண்ணாலுமே இன்கம் வந்தால் தானே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எல்லாருக்குமே, நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்குக்கு. ஸோ அது வருது, நம்மளுக்கும் யூடியூப் வந்து காசு. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்குலாம் காசு வருமா, இப்படியே போயிடுமான்னு கூட இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்கம் வருதுன்னும் போது ஆப்வியஸ்லி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. வீட்டில் நம்பினாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா என்ன யோசிப்பாங்க, அதே போல் வீடியோ போட்டால் காசு வரும் அப்படின்னு இன்னமும் நிறைய பேர் இருக்காங்களே. அந்த மாதிரி தான் அம்மாவும் சொன்னாங்க, வீடியோ போட்டால் எப்படி ஒன்று காசு வரும் அப்படின்னா, நம்ம வருமா, அதில் விளம்பரம் ஓடும், அதெல்லாம் வருமானு சொன்னால். அப்போ வந்துச்சுன்னும் போது ஓகே, சரி ஓகே, இதில் வரும் தான் கரெக்டான்றது நம்பினாங்க. அந்த டைமில் இவங்க நம்ம ஆளுங்கிட்ட இந்தாண்டா அவங்களுடைய ஷேர் அப்படின்னு கொடுக்கும்போது வீடியோவுக்கு வாங்கிட்டானுங்க. வீடியோ ஆஃப் பண்ண உடனே கொடுத்துட்டானுங்க திரும்பி என்கிட்ட. ஏன்டா அப்படின்னா, இல்லை நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீ கொஞ்சம் அது இது பண்ண, அப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷும் சரி, டோனியும் சரி, 2 பேருமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு கிடைக்கணும். 1000 தான் நம்மளுக்கு பேஷன் இருந்து நம்ம பண்ணாலுமே கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பர்சன்ஸ் பீப்புள் நம்மளுக்கு இருந்தால் தான் நல்லது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு 2 பேர் அமைவாங்கன்னு நான் நம்புகிறேன். பட் என்னுடைய சப்போர்ட்டும் சரி, ரமேஷோட சப்போர்ட்டும் சரி, எங்களால் கிடைக்கிற சான்சஸ் டைமில் நாங்கள் கொடுப்போம். பட் எனக்கு ரமேஷ் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு பர்சன் கிடைக்கணும்ன்ட்டு ஐ வில் விஷ் யூ. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒகேனக்கல் வீடியோ தான் உங்களோட மோஸ்ட் வாட்ச்டு வீடியோ, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் தான் ரெவன்யூவும் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். கண்டிப்பாக அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த வீடியோ இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்ட்டு. அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா? அதுதான் ப்ரோ, என் சேனலுடைய சேனல் என்னவோ அந்த வீடியோலாம் எனக்கு அதிகமாக வந்ததில்லை. நம்ம சும்மா ஒன்று பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான். ஒரு மட்டன் ஷாப் ஒன்று சேலமில் போயிட்டு எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பர் கேஜி 500 rupees 400 rupees. அந்த வீடியோ சம்மந்தமே இல்லாமல் அது ஓடிச்சு. சும்மா போடுற வீடியோலாம் நல்லாவே ஓடிச்சு. அந்த மாதிரி ஒரு 2-3 வீடியோ. சென்னையில் ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். நான் வந்து என் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்காக பிளேட்ஸ் வாங்க போயிருந்தேன், சீர்வரிசை பிளேட்ஸு. சரி, இந்த ஷாப் எடுத்து போடுவோம், 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரைஸஸ்லாம் கம்மியாக இருக்குது, ஹோல்சேல் ஷாப்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். இன்னுமே ஓடிட்டுருக்கு. இன்னுமே எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் அதில் என்னதான் கடைக்காரன் நம்பர் கொடுத்தாலும் கீழே இருக்கிற கடைசி நம்பர், என் நம்பர், சேனல் நம்பர் எடுத்து கால் பண்ணி, அண்ணா சீர்வரிசை பிளேட் இருக்கு பண்ணுவாங்க. ஏமா என்கிட்ட வந்து கேட்குறேன், மேலே 4 நம்பர் இருக்குமா, அதுக்கு பண்ணுமா அப்படின்னு. அது நிறையா இருக்குது அந்த மாதிரி. ஆனால் இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் என்னதான் இன்ஃப்ளூயன்சர்ன்ற வார்த்தைக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலுமே நான் அதை கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டு மாறிடுச்சு. ஐ கேன் லிட்ரலி சி பீப்பிள் ஆர் ஷிஃப்டிங் டுவோர்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃப்ரம் யூடியூப். ஆமாம், நிறைய இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட அண்ணனே வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபேமஸ் பாண்டியில். பட் ஸ்டில் அவர் யூடியூப்பில் இல்லை. யூடியூப்பில் ஒரு வேணாம் அப்படின்றது அவளுக்கு வாண்டடாக அவாய்ட் பண்ணுறாருன்றது எனக்கு தெரியல. அந்த ஷிஃப்ட் நடக்குதுல்ல இப்போ. ஐ கேன் சி தட் ஷிஃப்ட். யூடியூப்லேருந்து அப்படியே ஸ்லோவாக இன்ஸ்டாகிராமுக்கு மூவ் ஆகிறாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ரெவன்யூ கிடையாது. த ஒன்லி ரெவன்யூ தட் யூ கோயிங் டு ஜெனரேட் இஸ் பெய்ட் ப்ரொமோஷன். ஸோ யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வியூஸ் பார்த்தா, மக்கள் பார்த்தாலே உங்களுக்கு காசு. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, யூடியூப் மணி வெர்சஸ் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு இருக்குல்ல,
இது எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள்? எது உங்களுக்கு அதிகம்? அதுதான் ஒவ்வொருத்தவங்களும் இது வேரி ஆகும். என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்டான இது என்னன்னா யூடியூபு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எடுக்க போகிறது ஒரு வீடியோ, மூணுத்துலேயும் போட்டு போங்க, என்ன லாஸ் ஆக போகுது? ஓடணும்னா பரவாயில்ல. யூடியூப்ல ஒரு சிலருக்கு யூடியூப் ஒர்க் ஆகாது, கிளிக் ஆகாது, அது உண்மைதான். அதுக்கு ரீசன் என்னன்னா வெறும் ஷார்ட்ஸே நம்பியிருப்பாங்க, ரீல்ஸே நம்பியிருப்பாங்க. ஃபுல் வீடியோவும் போடணும், லைவ் போடணும் யூடியூப்ல, அதெல்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிளிக் ஆகும். இன்ஸ்டாகிராமில் பொறுத்த வரைக்கும் நல்ல ரீல்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா ரீச் உங்களுக்கு கிடச்சிரும். லோக்கல் பிராண்ட்ஸை, லோக்கல் ஷாப்ஸை ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிடலாம். யூடியூப் அப்படி கிடையாது, அது இஷ்டத்துக்கு அதுக்கு நினைக்கிற இடத்துல தான் கொண்டு போய் காமிக்கும். இன்ஸ்டாகிராம் ஒர்க் பண்ணுற விதமும், அதாவது இன்ஸ்டாகிராமுடைய அல்காரிதமும் யூடியூபுடைய அல்காரிதமும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் வந்து ஒரு லாங் டேர்ம் இது, இன்ஸ்டாகிராம்ன்றது குயிக்காக நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு பிராண்டுமே அதை தான் விரும்புகிறாங்க. அதுக்காக நாங்கள் அதுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு யூடியூப்ல. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் யூடியூபேன்னு கதியாக கிடந்தேன். நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணது கூட கிடையாது, பர்சனலாக கூட அக்கௌண்ட் இருக்கும், ரீல்ஸ் தான் தள்ளி பார்க்கறது கிடையாது. சேனலுக்காக தான் இன்ஸ்டாகிராமே புதுசாக மணி உள்ளே போயிட்டு சேனலில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி போடுறதுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதிகமாக. ட்ரெண்டு அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம் இப்போ இன்னைக்கு ட்ரெண்டு. ஓகே. ஆனால் யூடியூப் லாங் டைம் எப்போ இருந்தும் இருக்கான், இன்னமும் இருக்கான், இனிமேலும் இருப்பான். நான் என்ன ஃபீல் பண்ணா, டிக்டாக்னு ஒன்று பேன் ஆகாமல் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. கண்டிப்பாக கிடையாது, டிக்டாக் தான் இன்னைக்கு மேலே வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு ட்ரெண்டு இன்ஸ்டாகிராம், என்னைக்கு ஒன்றாலும் என்ன ஒன்றாலும் ஆகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் எப்போவுமே இருக்கும். அது ஒரு பெரிய ப்ரோ. இப்போ இன்ஸ்டாகிராம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுறதுலாம் டக்குன்னு வந்துடாது. யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோவுமே நீங்கள் கரெக்டாக எடுத்து பார்க்கலாம். ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் யூடியூபே, பட் ட்ரெண்டுக்காக இன்ஸ்டாகிராம் தான் போயிட்டு இருக்கு. நானுமே இன்ஸ்டாகிராம் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஆஸ் அ ஃபுட் ரிவ்யூவரா நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணீங்க? பேமெண்ட்டா இல்லை ஃப்ரீ ஃபுட்டா? ஒரு ரெஸ்டாரண்ட் உங்களை வந்து கூப்பிட்றாங்க ரிவ்யூ பண்ண சொல்லி, நீங்கள் பேமெண்ட் ப்ரிஃபர் பண்ணீங்களா இல்லை ஃப்ரீ ஃபுட்? குட் ஃபுட். ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுதானே. ஏன்னா இப்போ நான் மட்டும் சாப்பிட்டு வர போது இல்லை, நான் சாப்பிட்டு ஒரு பர்டிகுலர் பீப்புள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ அந்த வீடியோ ஒரு 1 lakh வியூஸ் போகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 people போய் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும் 100 people ட்ரை பண்ணுவாங்க. அந்த 100 people சாப்பிட்றப்போ ஒரு 90 peopleக்கு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா என் சேனல் வந்து ஓகே பரவாயில்லப்பா, சொன்னால் நல்லா இருந்துச்சுன்னு என்ன ப்ரைஸ் பண்ணுவாங்க. இதுவே 90 people நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குட் ஃபுட்டு. நம்மளை திட்டுவாங்க ஆப்வியஸ்லி, நிறையா வாங்கியிருக்கேன் ப்ரோ. அவங்களுக்கு திட்டுறதுல நான் வந்து எப்படி அவங்களுக்கு தப்பு சொல்ல, ஒரு சிலர் வாண்டடாக திட்டுவாங்க ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு, அவனுங்களாம் வேற மாதிரி டீல் பண்ணுவோம், நான் திருப்பி திட்டுருவேன். அது வேற விஷயம். ஒரு சிலர் அவங்க கமெண்ட் பண்ணுற விதத்துலேயே தெரியும்ல, லைக் அவங்க ஜென்யூனாக சொல்கிறாங்களா இல்லை சும்மா நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்போ போயிட்டு ஜென்யூனாக சொன்னாங்கன்னா நானும் ஜென்யூனாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன், சாரிங்க இந்த மாதிரி நானே அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ப்ரோ, ஒரு ஹோட்டலோட வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. நாங்கள் சாப்பிட்ட அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு, தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. திரும்ப நாங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறோம், ஃபுட்டு சரியில்லை, அவர்கிட்ட சொல்கிறோம், அவர் மாத்திரன்னு சொல்கிறாரு, திரும்பவும் போகிறோம், மாற்றலை, அதே மாதிரி தான் இருக்குது, ஃபுட்டு சரியில்லை. இன்றைக்கி அந்த வீடியோ ப்ரைவேட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணதும் இருக்குது. அது பெய்ட் ப்ரொமோஷன் கூட கிடையாது, ஃப்ரீ ஃபுட்டு. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ஃப்ரீ ஃபுட் கொடுத்தாரு. பட் அந்த மாதிரியும் நடக்குது. ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு குட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபுட் கொடுத்தா ஓகே, ப்ரொமோஷன் காசு கொடுத்தா டபுள் ஓகே. இதுதான் ப்ரையாரிட்டி. கரெக்ட். ஃபஸ்ட்டு குட் ஃபுட்டு, ஃப்ரீ ஃபுட்டு, அதுக்கப்புறம் பெய்ட் ப்ரொமோஷன். ஆனால் நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன் இருந்ததுனால அப்பப்போ பிரேக் எடுத்தேன் அப்படின்ட்டு. இந்த பர்சனல் லைஃப்பில் சுச்சுவேஷன் அப்பப்போ பிரேக் எடுத்ததையும் தாண்டி கிளிக்கே ஆக மாட்டேங்குதேடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெட்டப் ஆகி ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிடலாமா? ஏன்னா அது ஒரு ஜேர்னியில், ஒரு யூடியூப் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியில் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு டைமாக தான் வந்திருக்குன்றது என்னோட ஃபீலிங்கு. நான் அதை நினைக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிவ் அப் பண்ணிடலாம், எதுக்கு தேவலாம் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கா? இது வந்து ஒய்ஃப் மாதிரி ப்ரோ, எனக்கு யூடியூப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மாதிரி விட முடியாது. ஏன்னா விட்டுட்டா கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னதான் கோச்சிட்டு சண்டை போட்டாலும் திரும்பி வீட்டுக்குள்ள வந்துதான் ஆகணும். அந்த மாதிரி தான் இது. என்னதான் நம்மளுக்கு அது கொடுக்கல, செட் ஆகல அப்படின்னாலும் ஒய்ஃபை திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. என்னன்னா இப்போ குவிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, செட் ஆகும். உண்மை அதுதான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ் தான் இருக்கேன். பட் எனக்கு என்னன்னா இந்த ப்ராசஸ் எனக்கு தெரியுது. நான் சரியில்லை, அதனால எனக்கு அது திருப்பி கொடுக்கல. நான் கரெக்டாக இருந்தால் அது கொடுக்கும், அந்த ப்ராசஸ் தெரியுது. ஸோ அதனால அதை நம்ம விட போகிறது இல்லை. இன்கேஸ் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மறுபடியும் என்னால் ஒரு ரீல்ஸ் ஒரு நல்ல ஒரு மைண்டோட பார்க்க முடியாது. ஹர்ட் ஆகிட்டே இருக்கும். நம்மளும் பண்ணிருக்கலாம்ல, நம்மளும் போட்டுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இப்போவுமே வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறது கிடையாது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம்,
போயிட்டே இருப்போம். நம்மளுக்கும் ஒரு டைம் வரப்போ நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கலாம், ரெகுலராக வீடியோஸ் போடலாம் அப்படின்றதுனால போயிட்டுருக்கு. மேனேஜிங் 2 ப்ரொஃபஷன் வந்து கஷ்டம். 2 பண்ணுறது, 3 ஃபேமிலியும் சேர்த்துக்கணும். ஆமாம், 3. லைஃப்பில் ஒரு விஷயம் தொலைச்சா கிடைக்காதுன்னா டைம் தான். ஓகே, டைமை மட்டும் நம்ம லைஃப்பில் தொலைச்சோன்னா திரும்பி கிடைக்காது. டைமை சுற்றி தான் மற்ற எல்லா விஷயமும். அப்படி இருக்கும்போது இந்த நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3 ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலி அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஷன், நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடி எம்ப்ளாயி, அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் கிரியேஷன் உங்கள் பேஷனாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த பேலன்சிங்னு இருக்குல்ல, பேலன்சிங் லைஃப் இஸ் அன் ஆர்ட்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு 3 ப்ரொஃபஷன் 4 ப்ரொஃபஷனில் இருக்கும்போது இட்ஸ் டெஃபினெட்லி அ ஸ்ட்ரகிள் அண்ட் ஆர்ட். அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 குட்டி பசங்களுக்கு அப்பாவும் கூட. ஸோ இது மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ண முடியல, அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றது நினச்சி வருத்தப்பட்டிருக்கீங்க அன்னைக்கு? அது ஆகும். பட் எனக்கு ஒரு லக்கு இருக்குது. இதை நான் புரிஞ்சுக்கிட்ட விட ஆப்போசிட்டில் ரிசீவிங்கில் இருக்கவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஈவன் இன்னைக்கு கூட நான் ஆக்சுவலாக நம்ம ஷூட்னா நார்மலாக தான் போவேன். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கிளம்புனேன். பையன் வந்து கேட்குறேன், அப்பா எங்கேப்பா போகிறேன், ஃபங்க்ஷன் எதனா போகிறீங்களா அப்படின்ட்டு. இல்லைடா ஒரு ஷூட் ஒன்று எடுக்க போகிறேன் அப்படின்னா, சரிப்பா போயிட்டு வாங்க. அந்த ஒரு இது வராதில்ல. ஒரு சில குழந்தைங்க நானும் வரேன் அப்படின்னு ஆடுவோம். ஒரு சில குழந்தைங்க ஏப்பா எப்போ போட்டாலும் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லை. ஒய்ஃபும் அதே மாதிரி தான் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்பா அம்மாவும் அதே தான். அதாவது ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க அதை வந்து நம்மக்கிட்ட காமிச்சாங்கன்னா தான், ரியாக்ட் பண்ணாங்கன்னா தான் நம்மளுக்கு ரொம்ப அது அஃபெக்ட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் இது வரைக்கும் பெருசாக என்னை அவங்க எதுவும் இது பண்ணதில்லை. பட் சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஃபேமிலியாக வெளியில் போகலாம், பீச்சுக்கு போகலாம், பசங்க கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்பாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன். அப்போ பார்த்து ஒரு நல்ல பெய்டு ப்ரமோஷன் வரும். இன்றைக்கே பண்ணணும்னுவாங்க, அடம் முடிப்பாங்க. இதுவான்னு பார்க்கும்போது நாளைக்கு கூட பீச்சுக்கு போயிடலாம்ப்பா, இன்றைக்கி ஒரு அமௌண்ட் வருது இல்லை. அவங்க கொஞ்சம் ஹர்ட் ஆவாங்க. பட் புரிஞ்சுப்பாங்க, ஓகே சரி நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. இது அடிக்கடி நடக்கும். ஒரு பிளான் பண்ணிவிட்டு போகலாம், எனக்கு அந்த டைமில் ஹர்ட் ஆகும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் தி ரிசீவர்ஸ் எண்ட். அவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னா என்னால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, இதை இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போக முடியாது. மேபி என்றைக்கே குட் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கான சான்சஸ் இருக்குது. மக்களே பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்டில் யாராவது கண்டென்ட் கிரியேஷன் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு யாருக்கும் மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி இருக்கு. பட் அதுதான் உண்மை. ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு தடுக்காதீங்க, கொஞ்சம் விட்டு பாருங்க, ஒரு டைம் கொடுங்க. சக்சீட் ஆகிடுவாங்க. ஃபெயிலியர் ஆனாலும் தப்பு கிடையாது. அதாவது சக்ஸஸோடைய டேஸ்ட்டை விட நிறைய ஃபெயிலியருக்கு அப்புறம் வர சக்ஸஸோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது ரொம்ப ஃபெயிலியர் நம்ம நிறையா கற்றுக்கலாம். எடுத்தோடனே சக்ஸஸ் ஆகிட்டோம்னா அது அந்தளவுக்கு இருக்காது. ஃபெயிலியர் நிறையா லேர்னிங்ஸ் லெசன்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு போய் ஒரு அதே மாதிரி இது வந்து ஸ்டடி. அந்த நிறைய ஃபெயிலியருக்கு அப்புறம் வர சக்ஸஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இல்லை பொதுவாக சொல்லுவாங்க, சப்போர்ட் இல்லாமல் ஜெயிச்சேன், தனியாக நின்று ஜெயிச்சேன். சான்ஸ் இல்லைண்ணா. யாராவது ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, யாராவது இருப்பாங்க. இப்போ என்னோட கேஸில் எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் பாட்காஸ்ட், ஆல்மோஸ்ட் லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன்னும் போது ஃபினான்ஷியலாக எங்கள் அண்ணனோட சப்போர்ட்டு, மென்டலி உங்களை மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்லாம் இல்லைன்னா என்னால் ஆரம்பிச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக இன்னொன்னும் ஆரம்பிக்கணும். நான் எனக்கு 3 வருஷமா அது பேஷன். 3 வருஷமா இப்படியே இருந்திருப்பேன். அவங்க மீட் பண்ணதுலேருந்தே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பண்ணணும். கண்டிப்பாக. அதனால உங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கொடுத்தாரு. ஓகே ஃபைன். ஸோ என்னன்னா சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஆஃப்டர் ஃபுட் ரிவ்யூவர் ஆனதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏதாவது பயங்கரமாக நடந்திருக்கா? பண்ணணும்னு ஆசை இருக்குது ப்ரோ, ஆனால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐ மீன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெளியில் நிறைய சாப்பிட்றோம். ஃபுட் ரிவ்யூ பண்ண போனதுலேருந்து ஹோட்டல் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடியுமே ஹோட்டலில் சாப்பிடுவோம். பட் இப்போ கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறோம் போது நம்ம ஒரு சில விஷயம்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஹெல்த்துக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இல்லை ஜிம்முக்கு போகணும், எல்லாம் என்ன யோசிப்போம். பட் என்னுடைய ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேசிஸ், ரொட்டேஷனல் ஷிஃப்ட் பேசிஸ்ன்றதுனால டைமிங் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக ஒரே டைமில் ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதனால் என் லைஃப் ஸ்டைலை நான் டிசைட் பண்ண முடியாது, என்னுடைய லைஃப் தான் டிசைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் இருக்குது, லைக் பண்ணணும், நிறைய மாற்றணும்னு இருக்குது. சி ஓகே. ஏன்னா ஹெல்த் ஆஸ்பெக்ட்குள்ளே வரலாம். ஹெல்த்தை வந்து எப்பயுமே நான் 2ஆக பிரித்தேன், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த். அது மேண்டரியாக எல்லாருமே பிரிக்கிறது தான். ஸோ மென்டல் ஹெல்த்னு வரும்போது ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தான் நீங்கள் சொன்ன மாதிரி 90% வந்து நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் 10% நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அந்த 10% நெகட்டிவ் கமெண்ட்ஸ்
நமக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு வெள்ளை பேப்பர்ல சின்னதா ஒரு டாட் போய் வச்சா அந்த டாட் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து அந்த 10% நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். அது இப்படி பண்றானுங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ இதனால வந்து இந்த கமெண்ட்ஸ்னால மென்டலி ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்குங்களா என்னைக்காவது? ஒரு 1 hour 2 hour கூட ஸ்டில் லைக் எப்படி சொல்றது, டைம் வேஸ்ட் தானே. அந்த 1 hour 2 hour வந்து அந்த கமெண்ட்டை பார்த்து நம்ம அப்செட் ஆகிறோம்னா அது நம்ம லைஃப்ல நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். கரெக்ட். ஸோ அது மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? அது கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அது வேற மாதிரி ஹேண்டில் பண்ற மாதிரி கடவுள் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காரு. அவன் ஏதாவது நெகட்டிவ் அடுங்க நீ எப்படா என்ன இப்படி சொல்லலாம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறது. அதை பார்த்து ஐயோ இப்படி சொல்லிட்டானே, அச்சோ இப்படி சொல்லிட்டாங்களே இவ்வளோ. ஏன்னா ஒருத்தர் கூட நெகட்டிவ் கமெண்ட் போட்ட யாருமே அவங்களுடைய ஒரிஜினல் ஐடியிலையோ இல்லை அவங்களுடைய ஃபேஸ் டிபியில் வச்சோ போட்டதே கிடையாது இது வரைக்கும். எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்டு இல்லைனா ஃபேஸ் இல்லாத அக்கௌண்ட்டு. ஸோ அதை நினச்சி நம்ம ஏன் வருத்தப்படணும்? இது டேரெக்டாக என் ஃப்ரெண்டு சொல்கிறாரா ஏதோ ஒன்று இந்த வீடியோ இப்படி இருக்கிறாங்களா கேவலமாக சொன்னா அதுக்கு வேணா மேபி லைட்டாக ஹர்ட் ஆகும். அவனே என்ன இன்டென்ஷன் சொல்லலான்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அவன் இவன் ஹர்ட் ஆகணும் தான் சொல்கிறான்னா திருப்பி அவனுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ கடவுள் பிடித்தில் எனக்கு அந்த ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் இது வரைக்கும் ஹர்ட் ஆகலை. பட் நானும் இன்கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் சரி நிறைய பேர் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணவும் சரி அது கண்டிப்பாக வரும். நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். பட் அதில் டைம் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ₹1 புண்ணியம் கிடையாது. அதை சிம்பிள் கமெண்ட் டெலீட் பண்ணிட்டு போங்க. பிடிக்கலையா ரொம்ப ஒஸ்ட்டாக இதை டெலீட் பண்ணுங்கள். இன்னும் மனசாக இல்லையா அந்த கமெண்ட் கீழே போயிட்டு அவன் என்ன வார்த்தை சொன்னானோ அதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா அவனை ஒரு கெட்ட வார்த்தை திட்டிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுங்கள். அவன் நோட்டிஃபிகேஷன் போகும் நம்ம என்ன திட்டணுன்றது. ஆனால் கமெண்ட் நீங்கள் டெலீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். தளபதி சொல்கிற மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி. ஓகே. ஆனால் இந்த இந்த ஃபுட் ரிவ்யூவர் ஆனதுக்கப்புறம் சோஷியல் மீடியா அடிக்ஷன் உங்களுக்கு எந்த லெவலுக்கு? இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா அடிக்ஷன் எப்படி இருந்தது? நீங்கள் ஃபுட் ரிவ்யூவர் ஆனிட்டு இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியா அடிக்ஷன் எந்த லெவலில் இருக்குது? ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் அப்போ தான் பயங்கர சோஷியல் மீடியா அடிக்டட். ஓகே. ஏதாவது வீட்டில் ஒரு கறி குழம்பு வச்சா கூட ஸ்டேட்டஸ் போடுவோம், இதில் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவேன். ஓகே. எங்கள் வீட்டில் நீ கறி குழம்பு. இப்போ நம்ம மொத்த லைஃப்மே இதில் தானே இருக்கு ஆல்ரெடி. இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். டிஜிட்டல் ஆல்ரெடி நம்ம லைஃபே இதில் தான் போயிட்டு இருக்கு பாதி. ஸோ இப்போ அதெல்லாம் ஸ்கிப் டைம் கிடைக்கல. மேபி அது அப்படி கூட சொல்லலாம். இப்போ ஃபேஸ்புக் ஃபர்ஸ்ட்லாம் ஃபேஸ்புக் அவ்வளோ யூஸ் பண்ணுவோம். எல்லாமே டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குது எல்லாமே ஃபேஸ்புக்கில் இருக்கும். செக்இன் இங்கே போனால் இங்கே சத்யா இஸ் செக்இன் ஹியர் அப்படி அது எல்லாமே இருக்கும். ஆமாம். இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். பட் ஆனால் பண்ணியிருந்துருக்கலாம்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு அந்த மெமரிஸ் வரும் இல்லையா, ஃபேஸ்புக் மெமரிஸ் 8 years அக்கௌண்ட்டு. அதை பார்க்கும்போது பாரு நம்ம அதை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு இல்லை அதெல்லாம் என்கிட்ட. இதில் வந்ததுனால அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிறேன். டைம் பாஸ் கிடையாது, இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபிசிக்கல் ஹெல்த் ரிலேட்டாக வரலான்னு. ஓகே. ஃபுட் ரிவ்யூ பண்ண போயிருப்பீங்க. ஆமாம். சாப்பிட்ருப்பீங்க. ஏதாவது பாதிப்புகள் உண்டாக்குனது உண்டா? அது எப்பயாச்சும் நடக்கும் ப்ரோ. அது சாப்பிடும்போதே ஒரு சில டைம் கெஸ் பண்ணுறோம் நம்ம பண்ண போதுறா நைட்டு இன்னைக்குன்ட்டு. அது அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அது நிறைய இல்லை, சம்டைம்ஸ் நடந்திருக்கு. இது அதிகமாக எங்கே நடக்கும்னா நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு எங்கேயாவது சாப்பிடுவோம் இல்லையா, அது மேபி ட்ராவலாலையா என்னன்னு தெரில, அங்கே நடக்கும். நமக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகுறதோ இல்லை ஃபுட் பாய்சன் ஆகுறதோ அந்த மாதிரி இதில் லோக்கலில் ரொம்ப ரேர் கேஸ் தான் அந்த மாதிரி ஆனது. நான் ஏதாவது ஒரு ஃபுட் ரிவ்யூரை பார்த்தா நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். என்ன கேள்வினா, இந்த ரெஸ்டாரண்ட் போவீங்க, 10 டிஷ் வச்சுருப்பாங்க, 10 டிஷ்ஷை நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க. டேஸ்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி ஃபுல்லாகிடும். இப்போ லஞ்ச் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நீங்கள் வந்து டின்னரோட இதை ஸ்கிப் பண்ணுறது உண்டா? இல்லை அந்த ஃபுட் சைக்கிள்னு சொல்லுவாங்க, அது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஐடியில், இந்த ஃபுட் சைக்கிள் வந்து அஃபெக்ட் ஆகிறது உண்டா? இந்த ஃபுட் ரிவ்யூவர் அப்படின்றதுனால அஃபெக்ட் ஆகிறது உண்டா? 100% ஆகும், எல்லாருக்குமே ஆகும். என்னென்ன சினாரியோஸ்லாம் இருக்குன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆஃப்டர் லஞ்சுக்கு போகிறேன்னா எந்த ஹோட்டலுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும், அங்கே என்ன ஃபுட்டு இருக்கணும்னு தெரியும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவேன், ஏன்னா அதுவே ஹெவியாக தான் இருக்க போகுது. ஸோ அதாவது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம். ஒன்று நல்லா சாப்பிடணும் போயிட்டு, இன்னொன்று வந்து ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ண வேண்டாம், ஒரே நாளில் ஹெவி ஃபுட் வேணாம் சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு போவோம். அதில் இன்னொரு கொடுமையான விஷயம்னா, டீ குடிச்சிட்டு உடனே காஃபி குடிக்க முடியுமா? முடியாது இல்லை. அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லை இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாமும் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இப்பயுமே வந்து ஃபுட் விளாகர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்காங்க. ஃபுட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு அட்வைஸ் நீங்கள் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? ஆக்சுவலாக இப்போ இருக்கிற
ஜென்ரேஷனுக்கு ஜென்சி ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும் Gen Alpha அது போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். Okay. எல்லாருமே இப்போ அவங்க தான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது ப்ரோ. தெரியாதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கும் தெரியுது. எக்ஸிகியூஷன் தான் மேட்ரு. ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம், இது நம்மளுக்கு இது பண்ணணும்னு தெரியும். அதுக்கு பதில் நம்ம ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை நைட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக டேலி ஆகிடும் தெரியும். அது தெரிஞ்சு ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இல்லை என்னுடைய சர்க்கம்ஸ்டன்ஸில் இதெல்லாம் முடியாது, நான் இதையும் சாப்பிடுவேன், ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்லிக்கிறேன், பண்ண மாட்டேன், நைட்டு வீட்லேயே டின்னர் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னும் போது வேறு ஏதாவது சேனல் சூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து வயசு இருக்குது. இப்போ எனக்குமே இதுக்கப்புறம் தான் தெரியும். இது வரைக்கும் நான் ஏன் இன்னும் தைரியமாக இருக்குன்னா, இது வரைக்கும் எதுவும் நம்ம சிம்டம்ஸ் காமிக்கல. இதுக்கப்புறம் தான் இருக்குது. அது காமிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் இது நான் கண்டினியூ பண்ணணும்னாலும் எனக்கு தெரியல. சப்போஸ் ஏதோ ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இதுதான் ரீசன்ட் டாக்டர் சொல்கிறாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்தது புதுசாக ஏதாவது யோசிக்கணும். ஆனால் யூடியூப் விட போகிறது கிடையாது, இந்த இன்ஸ்டாகிராம் விட போகிறது கிடையாது. கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். பட் இதுதான், உங்களால் முடியும்னா பண்ணுங்கள். உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யூடியூப் ஜர்னிக்கு நான் ப்ரோ இன்னுமே எனக்கு அதுதான், இந்த சேனல்லையுமே அப்பப்போ அதை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் 10 லட்ச ரூபா வேணுமா சொல்லு, நான் கொடுக்குறேன், ஸ்டார்ட் பண்ணுலாம் சொல்கிறேன். அவங்கள பார்த்துட்டு நம்ம அவங்க கிட்ட வேணால் கற்றுக்கலாம். ஆனால் நம்ம என்னைக்கு நம்ம நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ப்ரோலாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் தான். சஸ்டெயின் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு சிலர் அதை பண்ணிட்டு இருக்காங்க, நெகட்டிவாக கூட போகலாம். இந்த ஹோட்டல் போய் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போயிருப்பீங்க. அப்படி போய் அப்படியே வில்ட்டாவா நம்ம உள்ளார அந்த இடம்லாம் போய் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னடா இதுமாரி சமைக்கிறாங்க, அவருக்கே பாதி ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா ஆறி போய் தான் இருக்கும். பட் அது சமாளித்து தான் நாங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் எடுக்கும்போது 1 to 4 hours வரைக்கும் வீடியோ எடுத்துருப்போம். பல்காக வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை செக் பண்ண பார்த்தோன்னா